ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஜனவரி 1, 2026, அதாவது வணிக நிறுவனங்களில் யூஸ் பண்ணுற சிலிண்டருக்கான விலைப்பட்டியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கு 19 கிலோ சிலிண்டர் விலை வந்து 110 ரூபா உயர்ந்துள்ளது. இதனால் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை வந்து 1845 ரூபாய்க்கு விற்பனையாக வருகிறது. கடந்த 2 மாதங்களாக பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலை வந்து குறைஞ்ச நிலையில் புத்தாண்டு தினமான இன்று மட்டும் உயர்ந்துள்ளது. அதே போல் வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டரில் எந்த மாற்றமும் இல்லை. பாரத், இந்துஸ்தான், இந்தியன் ஆயில் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் 2 வகையான சிலிண்டர்கள், வீடுகள் 14.20 கிலோ எடை கொண்ட சிலிண்டரும் வணிக பயன்பாட்டுக்கு 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் மற்றும் சிலிண்டர் விலையை நிர்ணயித்து வருகின்றன. இதில் சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாற்றி அமைக்கப்படும். அதன்படி இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதியான சிலிண்டர் விலை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. கடந்த 2 மாதங்களாக வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை குறைந்த நிலையில் தற்போது 2026 முதல் நாளிலே ரூபாய் 110 உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை 110ஆக உயர்ந்துள்ளது. ரூபாய் 1845.50க்கு விற்பனையாகி வருகிறது. அதே போல் வீட்டு பயன்பாட்டுக்கான 14 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இதைத் தொடர்ந்து ரூபாய் 868.50ஆக நீடித்து வருகிறது. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை உயர்வு ஹோட்டல், டீ கடை உள்ளிட்ட தொழில்களிலும் ஈடுபடுவோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவைனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.